அவங்களுக்கு வந்துட்டு மீனாட்சி சுந்தரம் தேவைப்பட்ட அளவுக்கு குழந்தைகள் தேவைப்படல. ஒரு குடும்பமே சதனிச்சிருச்சு. 3 குடும்பம் செஞ்சு மீனாட்சி சுந்தரம், அபிராமி, விஜய் இன்னைக்கு எப்படி நிக்கிறாரு? நிர்கதியா நிக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா தான் பண்ணல, வேற யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா நெயில் பாலிஷ் வைப்பாங்களா? அந்த மனசு வருமா? குழந்தை 2 செத்து போச்சு, நம்ம ஜெயிலில் இருக்குமே, நமக்கு நெயில் பண்ணி இப்போ வந்து இதெல்லாம் முக்கியமா? பாலை கொடுத்துருக்காங்க, அவங்க குடிக்கல. அவர் செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கசப்பாக இருந்தது வச்சுட்டு இருக்காரு. அவரு குடிச்சிருந்தா அவங்க கூட மீனாட்சி சுந்தரமா அபிராமி கீழே பேசிட்டே வந்தாங்க. வரப்போ மாத்திரை கொடுத்துட்டியா, கணவர் இல்லாதப்போ இது மாதிரி வரதெல்லாம் தப்புமா, இது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதே கிடையாது அபிராமி. அவங்க எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, திசை வந்து திருப்புறது எப்படி திருப்பாங்கன்னா விஜய் மேலே பழிய வச்சாங்க. குற்ற உணர்ச்சி இருந்தது அபிராமி சார்? குற்ற உணர்ச்சி இருந்த மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவங்க அழுத மாதிரி எனக்கு இல்லை. தமிழ்நாடே வந்து சந்திச்ச முதல் வழக்கு இதுவாக தான் சார் இருக்கும், இந்த மாதிரி வழக்கு. வணக்கம். இன்று நம்முடன் பிரியாணி அபிராமி வழக்கில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் சசிரேகா அவர்களை தான் சந்திக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு, ஏன் இந்தியாவே உலுக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க முதல்ல அந்த வழக்கில் உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருந்தது முதல்ல இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு இந்த வழக்குக்குள்ள போறப்ப? எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக தான் சார் இருந்தது. எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும். 2 குழந்தைகளை வந்துட்டு இவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்க்குறப்பயே நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஒரு தாய் இப்படி இருப்பாங்களா அப்படின்றது தான் என் மனசில் ஒரு எண்ணோட்டமாக, என் மனசில் அந்த அந்த எண்ணங்கள் தான் இருந்தது. ஒரு தாயால் எப்படி இதை பண்ண முடியும்? எந்த தாய் இது மாதிரி பண்ணுவாங்க? நம்ம வாழ்கிறது தமிழ்நாடு தானா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு மனசில் கேள்வி வந்தது சார். பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சா முதல்லயே? சார் ஆமாம், எவிடன்ஸ் சொல்கிறப்பே தெரியுதுல்ல சார், எவிடன்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணுறப்பே தெரியுதில்ல. நம்ம சாட்சிகள் மூலியமாகவே நம்ம அது நிரூபணம் ஆகுது, அதிலே தெரியுது. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறப்ப என்ன மாதிரி அவங்க வந்து பதில் சொன்னாங்க? அவங்களுடைய வாதம் என்ன வருது? அவங்களோட வாதம் மோட்டிவ் கிடையாது, மோட்டிவ் இல்லை, இந்த கேஸில் மோட்டிவ் கிடையாது, நேரடியான சாட்சி கிடையாது அப்படின்னு அவங்க அதை தான் சொன்னாங்க. குழந்தைகள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்போ அந்த டைம் பீயிங்கு, இந்த இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்துருக்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஆனால் குழந்தைங்க இப்போ இறந்து, அந்த மாதிரியான வாதங்கள் அவங்க வைத்தாங்க. எனக்கு தேவை என்னென்னா, ஒரு கள்ளக்காதலுக்கு நேரடியாக வந்து யாருமே பார்க்க முடியாது, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான், சூழ்நிலை சாட்சி தான் வந்துட்டு ஒரு மோட்டிவ், சூழ்நிலை சாட்சி 2 இருந்தால் போதும். இங்கே வந்து மோட்டிவும் இருந்தது, சூழ்நிலை சாட்சியும் இருந்தது, நம்மக்கிட்ட மெட்டீரியல் எவிடன்ஸும் எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸும் இருந்தது ப்ரூவ் பண்ணுறது. இதுவே போதுமானது. அது இல்லாமல் 2 பேரும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நல்லாவே சொல்லியிருக்காங்க. 2 சாட்சிகள், முக்கியமான மெயின் சாட்சிகள், 2ஆம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்தை வந்துட்டு காரணம் என்று சொல்கிற சாட்சிகள் 2 சாட்சிகள் இருக்காங்க, மெயின் சாட்சிகள். கண்ணால் வந்துட்டு இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறதை பார்த்து சாட்சிகள் வந்து அந்த கீழ் வீட்டில் குடியிருக்கிற ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய எவிடன்ஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடி ஒரு நாள் வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டே வந்தாங்க, அவங்க கூட மீனாட்சி சுந்தரமும் அபிராமி கீழே பேசிட்டே வந்தாங்க. வரப்போ இந்த மாதிரி நான் மாத்திரை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன் அபிராமியா, அந்த மீனாட்சி சுந்தரம் போயிட்டப்போ நான் கேட்டேன், அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால் மருந்து கொடுத்தியான்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு இது சரியாக தெரில, ஏன்னா கணவர் இருக்கும்போது வந்தால் பரவாயில்ல, கணவர் இல்லாதப்போ இது மாதிரி வரதெல்லாம் தப்புமா, இது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது அபிராமின்ட்டாங்க. அப்போ இந்த தூக்க மாத்திரை கொடுக்கறது ஒரு பழக்கமாகவே அவங்க வச்சுருந்துருக்காங்க குழந்தைகளுக்கு அப்படின்னு எடுத்து? அப்படி இல்லைங்க, அதில் வந்து ஒரு நஞ்சுத்தன்மை இருக்குது. அது வந்து டாக்டர் எவிடன்ஸ் கிளீனாக சொல்லிட்டாங்க. அதில் சிலது வந்து சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக வேலை செஞ்சு தாமதமாக இதாகும். இப்போது ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து கன்விக்ஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப நீதிமன்றத்தில் பார்த்தோம், அவங்க அழுதது புலம்புனது எல்லாம் பார்த்தோம். ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த கிரைமை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அந்த சார் ஒரு விஷயந்தான் சார், அதாவது இந்த உல்லாச வாழ்க்கை நீங்கள் கேட்குறீங்களா, ஏன் வந்து அவங்களுக்கு இந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியலன்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு வந்து தப்பு பண்ண வச்சதே வந்து அந்த தவறான திருமணத்துக்கு மீறிய உறவு. அதான் நான் சொல்கிறேனே, அவங்களுக்கு வந்துட்டு மீனாட்சி சுந்தரம் தேவைப்பட்ட அளவுக்கு குழந்தைகள் தேவைப்படல, குழந்தைகள் தேவைப்படல. தான் பெத்த குழந்தையே வந்து கள்ளக்காதலுக்காக வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னா இதில் என்ன சார் சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்க போகுது? டிவோர்ஸ் பண்ணிக்கலாமே, உங்களுக்கு வேணான்னா டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம், கணவர் வேணால் டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம், குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கலாம், இல்லை குழந்தைய கணவர்கிட்டனாவது விட்டுட்டு போயிருக்கலாம்.
அதையும் பண்ணாமல் அந்த குழந்தைங்களை கொண்டுட்டு போகாமல் நீங்கள் எதுக்கு அதை கொல்லணும்? உங்களுடைய தேவைக்காக அந்த குழந்தைய கொல்றது என்ன, எந்த விதத்தில் நியாயம்? பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஒரு பக்கம், அதே நேரத்துல அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த குடும்பம் வந்து அபிராமியோட நின்னுதா இல்லையா? அந்த அவங்க கூட நின்னதுனால தான் வந்து அட்வொகேட்ஸ் வந்தாங்க. ஆனா வந்து இந்த தீர்ப்பு அப்போ அங்க யாருமே இல்ல, அவங்க குடும்பமே யாருமே வரல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. சார் நம்ம அவங்க எங்க இருந்தாங்க நம்மளால பார்க்க முடிஞ்சாங்க. எவ்வளோ கூட்டங்கள், நிறைய பேர் இருந்தாங்க அங்கே, நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க, அட்வொகேட்ஸ் இருந்தாங்க, மீடியாஸ் இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க. அதுலேருந்து யாருக்கு அவங்க அப்பா அம்மா யாருன்னு யாருக்கு தெரியும்? நீதிமன்றத்துல அவங்களுடைய தரப்பு வாதத்துல ஏதாவது சாட்சியங்களாக யாராவது ஒரு 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 ஆர்கியூமெண்ட்டுக்காகவாவது அவங்க ஃபேமிலியில யாரையாவது அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு இது பண்ண மாட்டாங்க சார். வாதம்ன்றது அவங்க தான் வாதம் பண்ணணும். யாரு? எது தரப்பு வக்கீலுங்க. இவங்களுடைய இதை வந்துட்டு அவங்க வக்கீல்கிட்ட சொன்னோம், வக்கீல் அதை வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ல அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. இருந்தது. அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. அவங்க எப்படி ஆர்கியூ பண்றாங்கன்னா, திசை வந்து திருப்புறது எப்படி திருப்புறாங்கன்னா, அவங்க வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி விஜய் மேல பழிய வச்சாங்க. விஜய் தான் பண்ணியிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. அவருக்கு எந்த தொடர்பும் இருந்த மாதிரி தெரியல. அதை இவங்க தான் ப்ரூவ் பண்ணோம். அவங்களுக்கு காரணமே எதுவும் கிடையாது. இது மாதிரி கள்ள தொடர்பு, இந்த மாதிரி வேற எந்த ஒரு காரணமும் அவங்களுக்கு அமையல. குழந்தைகளுடைய மரணத்துக்கு விஜய் காரணம், கணவர் காரணம் அப்படின்ற மாதிரி அபிராமி தரப்புல சொல்றப்ப கூட அது வந்துட்டு அந்த காரணத்தை அவங்க தானே ப்ரூவ் பண்ணணும். எந்த சாட்சியமும் கிடையாது, எந்த ஒரு சூழ்நிலையும் அப்படி அமையலையே. இவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை, அந்த எல்லாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு 31ஆம் தேதி வந்து அந்த குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க வந்துட்டு போறாங்க நாகர்கோவில். வண்டி வந்து பார்க் பண்ணிட்டாங்க, 2 வீலர்